ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 18th December. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். December 19 கோவா லிபரேஷன் டே. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து போர்ச்சுகீஸ்லேருந்து இது கோவா வந்து ஃப்ரீ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கோவா லிபரேஷன் டேன்னு சொல்கிறாங்க, December 19. அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ராஜீவ் சுக்லா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ கிரிக்கெட் போர்டு, அவங்களோட இதில் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட்டு. ஸோ அவார்ட்ஸ் இது வந்து இனிமேல் தான் கொடுக்க போகிறாங்க, 2022 கொடுக்க போகிறாங்க. பங்கபந்து ஷேக் முஜிப் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா வில் பி கிவன் பை யுனெஸ்கோ 2 years ஒன்ஸ், எவ்ரி 2 years ஒன்ஸ் கொடுப்பாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்காக கொடுக்குறது. ஸோ க்ரியேட்டிவ் எக்கானமின்னு ஒரு கீ டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எக்கானமியில் எமினன்ட் பர்சனாலிட்டிஸாக இருக்கவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இது ஏன் இந்த பங்கபந்து ஷேக் முஜிப் ப்ரைஸுங்கிறத நம்ம பின்னாடி எழுதியிருக்கேன் சொல்கிறேன். ஸோ மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சைனாக்கு வந்து போகிறாங்க. அங்கே ஒரு செட் ஆஃப் டீம் வந்து போகுது. அங்கே தான் கோவிட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஊஹான் அந்த ரீஜனில் தான் ஆரம்பிச்சிது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹுபை ப்ராவின்ஸு சைனாவில். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க அனலைஸ் பண்ண போகிறாங்க, ஏன் எதனால் எப்படி என்னன்ட்டு. ஸோ ஹூலேருந்து ஒரு டீம் போகுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து. அடுத்து இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்ன பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணுறாரு அவங்க பங்களாதேஷோடைய இன்விடேஷனை. என்னவானா அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டே March 26, 2021 50th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அதுக்கு வந்து அஸ் அ சீஃப் கெஸ்ட்டாக அவர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணிட்டாரு. அடுத்து பங்கபந்து பயோபிக் அது வந்து எடுக்க போகிறாங்க. அது வந்து யார் பண்ண போகிறா அப்படின்னா ஷியாம் பெனகல், அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. பங்கபந்துங்கிறது யாரை சொல்லுவாங்கன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான், இவரை தான் வந்து பங்கபந்துன்னு சொல்கிறாங்க. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷாக இருக்கார் 1972 to 75. அதாவது பாகிஸ்தான் கிட்டேருந்து லிபரேட் பண்ணி 1971 லிபரேட் ஆகுது. ஸோ லிபரேட் ஆனது தான் நம்ம என்ன பண்ணோம், நேற்று கூட விஜய் திவாஸ் பார்த்தோம். ஸோ December 16 விஜய் திவாஸ். ஸோ அதுலேருந்து லிபரேட் ஆகி தான் பங்களாதேஷ்னு ஒரு கண்ட்ரியாக உருவாகுது. அதுக்கு முன்னாடி அது ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இவர் தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து முக்கியமான ஒரு ட்ரீட்டி வந்து டீசா வாட்டர் ட்ரீட்டி. ஸோ அது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வாட்டர் ஷேரிங் ரெலவெண்ட்டான டாபிக் இது. அடுத்து வந்து சுவாதீனதா சரக் அப்படிங்கிறது ஒரு ரோட் ப்ராஜெக்ட்டு பிட்வீன் இந்தியாவில் வந்து மெஹர்பூரும் அங்கே பங்களாதேஷில் வந்து முஜிப் நகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கனெக்ட் பண்ண ரோடு ஆக்டிவிட்டி தான் வந்து. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்தியா அண்ட் பங்களாதேஷ்குள்ளே ஒரு டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. அடுத்து வந்து தேர்ட் ரிப்பப்ளிக் டே. நம்மளுடைய 2021 ரிப்பப்ளிக் டேக்கு வந்து இன்வைட் யார் பண்ணியிருந்தோம்னா UK பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சனை தான் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா யார் சொல்லியிருக்காங்கன்னா டொமினிக் ராப். இப்போ நேற்று பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸில் பிரிட்டன் ஃபாரின் செக்ரட்டரியும் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் பேசியிருந்தாங்க. ஸோ டொமினிக் ராப் வந்து என்ன சொல்கிறாருன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறார், இந்த மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ விசிட் வருவாங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் வந்து இல்லை, தேர்ட் வந்து ப்ராஜெக்ட் JIT ஆந்திர பிரதேஷில் வந்து கொண்டு வராங்க. JITனா என்னென்னா ஜப்பான் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப். இது வந்து செகண்டு எங்கன்னா சிட்டூரில் கொண்டு வராங்க. ஸோ அடுத்து வந்து பெங்களூர் மிஷன் 2020 கர்நாடகா கொண்டு வராங்க. பெங்களூர் தான் அதோட கேபிட்டலு கர்நாடகாவில். ஸோ சிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷன் ப்ராஜெக்ட் இது. ஏன்னா பாப்புலேஷன் வந்து க்ரோயிங் ஆகிட்டு இருக்குது, அது இல்லாமல் வெஹிக்கிள்ஸும் வந்து க்ரோயிங் ஆகிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்ணணும், வேர்ல்டு ஸ்டாண்டர்டைஸில் வந்து அந்த சிட்டியை வந்து ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு கீ இது என்னென்னா இந்த வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் செட்டப் வந்து நியர் பிடாதி அப்படின்றாங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து செட் பண்ணுறாங்க. அதாவது வேஸ்டேஜ் வந்து டன் கணக்கில் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்காகவும் செப்பரேட் பண்ணி அது ரெண்டுமே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதை ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி அது எலக்ட்ரிசிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதான் வந்து வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் செட்டப்பாக வந்து எனர்ஜியாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் எங்கன்னா பிடாடியில் வந்து செட் பண்ணுறாங்க. அடுத்து சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட் சமிட்டு. ஸோ இந்த மந்த்து தான் மவுண்டைன் டேவும் இந்த டிசம்பர் மந்தில் தான் இருக்குது. 9th எடிஷன் ஹெல்ட் அட் டெஹ்ராடூன் உத்தரகாண்டில் வந்து நடந்திருக்கு. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா IMI இந்தியன் மவுண்டைன் இனிஷியேட்டிவ், இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சமிட் நடந்திருக்கு, சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட் சமிட். மெயினாக வந்து டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் அதுக்கப்புறம் வந்து அது எப்படி வந்து பூஸ்டப் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு தீம் வந்து அது பூஸ்டப் தான் அந்த தீமு. ஸோ ஃபோர்த் வந்து டிஃபென்ஸு NCDE. இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி இந்தியாவில் கொண்டு வராங்க. அதுனா என்னென்னா நேஷ்னல் கேர் திவ்யங் எம்பவர்மெண்ட். திவ்யங்குன்றா டிசபிலிட்டியாக இருக்கிறவங்க. ஸோ திவ்யங்குன்னு சொல்லி அவங்களுக்கு நேம் மாற்றிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா, எஸ்டாப்ளிஷ் பை CRPFனா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸு. ஸோ அதே போல் CISF இருக்குது, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ISனா இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்.
ஸோ அட்டாமிக் பவர் பிளான்ஸ் இந்த மாதிரி பவர் பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களும் அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பேரா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சிஆர்பிஎஃப்பும் வந்து ஒரு இது. இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சிஆர்பிஎஃப் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்சிடி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா தெலுங்கானாவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது எதுக்கான டு ரீஹாபிலிட்டேட் அண்ட் ரீஸ்கில் யாருன்னு திவ்யங் வாரிஸ் அந்த டியூட்டியில் இருக்கும் பொழுது காயப்பட்டு அவங்க வந்து டிசேபிள்ட் ஆகும் பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை வந்து கொடுக்குறதுக்கும் அதே போல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டராகவும் இது வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டைமு இந்தியாவில் கொண்டு வராங்க. தெலுங்கானாவில் செட்டப் பண்ணியிருக்காங்க சென்டர். 5th வந்து எக்கானமி. ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத்தே வந்து ஒரு ஹெல்த் ஸ்கீம் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ விஷன் 2035 பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸ் இன் இந்தியா பை நித்தி ஆயோக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2035 பப்ளிக் ஹெல்த் சர்வைலன்ஸ் வந்து இது பண்ணணும். ஸோ இப்போ வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்சரி மூணையும் வந்து கம்பைன் பண்ணி 3 டயர் சிஸ்டம் வந்து இன்டெகிரேட் பண்ணுறாங்க ஆயுஷ்மான் பாரத்குள்ளே. ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்சரி எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ 2வது வந்து இன்டர்நேஷ்னல் இயர். ஸோ யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க 2021 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் கிரியேட்டிவ் எக்கானமி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கேருந்து தான் வந்து யுனெஸ்கோ வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு அவார்டு தராங்க. அதுதான் இங்கே கீழே இருக்குது. பங்கபந்து ஷேக் ப்ரைஸ் அவார்டு வந்து எவ்ரி 2 years ஒன்ஸ் தர போகிறாங்க ஃபார் கிரியேட்டிவ் எக்கானமி. ஸோ யுனெஸ்கோ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2021 இஸ் கிரியேட்டிவ் எக்கானமி இயர், இன்டர்நேஷ்னல் இயர். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அடுத்து ரெட் சேனல் அக்ரிமெண்ட்டு பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் ஐஎஃப்ஆர்சி. இந்த ஐஎஃப்ஆர்சி எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. இது என்ன ஐஎஃப்ஆர்சி அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் சொசைட்டி. இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு டீம் செட் பண்ணுறாங்க, மெடிக்கல் டீமு. ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஒரு கிரைசிஸ் இருக்குது அப்படின்னா இந்த டீமை வந்து அனுப்பி அங்கே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃபார் ஹியூமனிடேரியன் பேசிஸில் பண்ணுறதுக்காக செட்டப் பண்ணியிருக்காங்க ரெட் சேனல் அக்ரிமெண்ட். அடுத்து பாசிட்டிவ் பே. பாசிட்டிவ் பேங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா குறிப்பாக ஃப்ராடுலன்சி வந்து தவிர்க்கிறதுக்கு. யாருக்குன்னா செக் டிரான்சாக்ஷனுக்கு. குறிப்பாக அந்த செக் டிரான்சாக்ஷனோட ஃப்ராடுலண்ட் ஆகிறது வந்து தவிர்க்கிறதுக்காக கொண்டு வந்திருக்க ஸ்கீம் தான் பாசிட்டிவ் பே. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாசிட்டிவ் பேன்னு ஒரு டூலை கொண்டு வராங்க அண்டர் சிடிஎஸ், செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம். இது வந்து என்ன பண்ணுன்னா 50,000, இது வந்து அதுலேயும் குறிப்பாக என்னன்னா 50,000 வரைக்கும் தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இது பண்ணும். ஸோ இதில் ஏதாவது ஃப்ராடுலன்சி நடந்துச்சு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் அந்த பாசிட்டிவ் பேங்கிறது. ஸோ அடுத்து வந்து 9th பாலிட்டி. இது வந்து ஆக்ட் வந்து நியூஸில் வந்து இந்த நாள் எழுதியிருக்கேன். ஸோ அந்த இஷ்யூ நமக்கு முக்கியம் இல்லை, பட் இந்த ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ 1967 அன்லாஃபுல் ப்ரிவென்ஷன்ஸ் ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். மோஸ்ட்லி வந்து பொலிட்டிக்கல் அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் இந்த ஆக்ட் கீழே தான் வந்து கைது பண்ணி வைப்பாங்க. அடுத்து 1954 வந்து இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கேடர் ரூல்ஸ். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் வெஸ்ட் பெங்காலில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு கான்ஃப்ளிக் போயிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு 2 days பார்த்தோம். பிஜேபி பிரசிடென்ட் ஜேபி நட்டா வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து கேம்பெயின் பண்ணும்பொழுது அங்கே போகிற வழியில் அவரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அங்கே டியூட்டியில் இருந்த 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க டெபுடேஷன்லாம் அங்கே சென்டரை ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே கொடுக்கல, பெர்மிஷன் கொடுக்கல. பட் வந்து அவங்க எதை மூலிமா கால் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 1954 இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கேடர் ரூல்ஸ், இதிலேருந்து தான் அவங்க வந்து அவங்கள வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அடுத்து வந்து 10th ஸ்போர்ட்ஸு. ஒலிம்பிக்ஸ் அது வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் இந்த 2020 நடக்க வேண்டிய ஒலிம்பிக்ஸ் எங்கே டோக்கியோவில் நடக்க வேண்டியது. ஸோ இது வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு, எப்போ நெக்ஸ்ட் இயருக்கு. ஸோ இப்போ இந்த இதில் ரஷ்யாவை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்ஸும் அதே போல் அதர் இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் லைக் ஃபிஃபா 2020 நடக்கிற ஃபிஃபாவும் சரி, மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரஷ்யன் ஃப்ளாகை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது இந்த இயருக்கு. ஸோ இப்போ இதை வந்து யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த லூசன் பேஸ்டு கோர்ட், இந்த கோர்ட்டு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிளேயர்ஸ் அப்போ அப்படின்னா ஒலிம்பிக் ஃப்ளாக்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நியூட்ரல் ஃப்ளாக் அது வந்து எந்த கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணாது. மோஸ்ட்லி சில கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸ்லாம் அதில் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜென்ரல் ஃப்ளாகில் போய் அது நியூட்ரல் ஃப்ளாக்னுவாங்க. ஸோ அதில் போய் அதை தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் ரஷ்யன் அத்லெட்ஸு. அடுத்து யோகா. இது ரொம்ப நிறையா வாய்ப்புகள் உண்டு. யோகாஸ்னா வந்து இப்போ ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டாக இந்தியாவில் வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்தது யார் அப்படின்னா இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி 2019 இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதை வந்து இந்த 2 மினிஸ்ட்ரியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மொத்தம் அதில் 4 ஈவெண்ட்டு 7 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 51 மெடல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த இதில். ஸோ இது வந்து ஸ்டேட் லெவல், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலு, ஸ்டேட் லெவலு, நேஷனல் லெவல், அப்புறம் இன்டர்நேஷனல் லெவல். ஃபைனலாக அது வந்து ஒலிம்பிக்குக்கும் கொண்டு போகணுங்கிறது தான் அவங்களோட மிஷன். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ அது மிஷனாக எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கிரிக்கெட்டு. ஐசிசி விமன் வேர்ல்ட் கப் வந்து 2022 நடக்க போகுது. எங்கன்னா நியூசிலாண்டில்.
ஸோ அடுத்து 13th வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு குளோபல் ஹெல்த் எஸ்டிமேட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஹெல்த் ஆஸ்பெக்டில். அதில் வந்து ஆவரேஜ் வந்து 73 இயர்ஸாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க 2019. முன்னாடி வந்து 67ன்னு நினைக்கிறேன். 2001 ரெக்கார்ட் படி பார்த்தா 67 69 இருந்தது. பட் 2019 படி 73 இயர்ஸ் வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதில் குறிப்பாக வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இறக்குறதுல வந்து ஹையஸ்ட் ரேட் வந்து டியூ டு ஹார்ட் டிசீஸுன்றாங்க. அது இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு டாப் 10ல் டயபெட்டிஸும் இருக்குது, டிமென்ஷியாவும் இருக்குது. ஸோ அந்த டாப் 10 டிசீசஸ் லிஸ்ட்டில் பட் ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் டிசீஸு. ஸோ அடுத்து வந்து தமிழ்நாடு TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்கள வந்து 47 ஃபஸ்ட்டு கான்வெகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு வந்து அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் காமன் மார்க்கெட் சிஸ்டம் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குது, ENAM அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ENAM வந்து என்னென்னா ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து இப்போ ஃபார்மர்ஸ் வந்து இங்கே இந்த வெப்சைட் மூலிமா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் சேல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்தது. இப்போ வந்து புதுசாக ஒரு 3 லாஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த லாஸ்லேயே வந்து குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா இது மூலிமா ஒரு டிஜிட்டலைஸ்டு ஆக்சஸ் ஆகும், இந்தியா ஃபுல்லாக செல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த மெத்தட் வந்து இப்போ இதுதான் புதுசு. இந்த ஃபார்மர் லா இன்ட்ரடியூஸ் பண்ணதில் தான் புதுசாக அப்படின்னா இல்லை. இந்த ENAMங்கிறது ஆல்ரெடி இப்படி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மெத்தட் தான். பட் ஆனால் இட் இஸ் அ ஃபெயிலியர் மெத்தடு. ஆனால் அவர் வந்து அப்படி தான் அது ஃபெயிலியர் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனாலும் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து இந்த அட்ரஸில் வந்து இதை சொல்லியிருப்பார். காமன் மார்க்கெட்டுக்கு வந்து அக்ராஸ் இந்தியா எல்லா இடத்துக்கும் போகணும். அதில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ENAM பற்றி பேசியிருக்காரு. ENAMங்கிறது எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். இது மூலிமா ஒருத்தர் நான் இங்கே விளை வைக்கிறேன் அப்படி இங்கே நான் வந்து ஒரு பொருள் நான் உற்பத்தி ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் சேல் பண்ண முடியும். அதுதான் அந்த ஒரு ஆன்லைன் போர்ட்டல் தான் அந்த ENAMங்கிறது. பட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இது வந்து ஆகலை. அடுத்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மெமோரியல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம அதை பார்த்தோம். இப்போ அங்கே வந்து ரிட்டையர்டு PWD பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர் பாண்டியராஜன் இன்ஜினியர் வந்து அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ மானிட்டர் பண்ணுறதுக்காக அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த இதை வந்து டோட்டல் ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து கொஸ்டின் வந்து டுடே குவிஸ் வந்து என்னென்னா சேட்டிலைட் கேரிட் பை PSLV C49 என்னது? கம்யூனிகேஷன் சேட்டலைட் அதாவது CMS-01 CMS-02 EOS-01 EOS-02. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.